இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார், வெரி குட் மார்னிங் சார். இப்போ முதலமைச்சரினுடைய இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் 5000 ரூபாய் இப்போ ஆல்மோஸ்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் சமயத்தில் இந்த பணம் செலுத்தப்பட்டதை உங்களுடைய பார்வை என்ன இருக்கு சார்? அதான் முதலமைச்சர் நல்லா விளக்கி இருக்கிறாரு. தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகை, இந்த மணி டிரான்ஸ்பரை முடக்கிறதுக்கான ஒரு சிந்தனை இருக்குது டெல்லியில. எனவே அதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு பிளஸ் இந்த கோடை செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு 2000 சேர்த்து 5000 அவர் கிரெடிட் பண்ணியிருக்கிறாரு. இதுல எதிர்கட்சிக்காரங்க கொதிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்த இவர் உலக வங்கி கிட்ட கடன் வாங்கி வேற ஒரு திட்டத்துக்கான கடன் வாங்கி அந்த திட்ட பணத்திலிருந்து தரல. தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட் அதுக்கு உட்பட்ட அந்த நிதியில இருந்துதான் இந்த பணத்தை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. எனவே அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் தேர்தலுக்காகன்னு சொல்றாங்க. தேர்தலுக்காக தானே மராட்டியத்துல நீங்க கொடுத்தீங்க 1500 அறிவிப்பை வெளியிட்டீங்க. தேர்தலுக்காகத்தானே பீகார்ல 10,000 ரூபாய் ஒருத்தர் கணக்குலையும் போட்டீங்க. என்ன அடிப்படை அந்த 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கு? இப்படி மகளிர் உரிமை தொகையை இவங்க எப்பயும் கொடுத்துட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகையை அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்காக அது கொடுத்துடுறாங்க. அங்க பீகார்ல கொடுத்தீங்களா 10,000 ரூபாய், என்ன அடிப்படை சொல்லி கொடுத்தீங்க? அப்போ அது ஒண்ணும் இல்ல, 21,000 ரூபாய் வந்துச்சு உலக வங்கியில அதை அப்படியே தூக்கி பிரிச்சு கொடுத்துட்டீங்க. 1.5 கோடி மகளிருக்கு நீங்க கொடுத்தீங்க. அப்ப இது என்ன அப்படின்னம்னா, தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு ஒரு சீக்கான்ற மாதிரி மற்ற மாநிலங்கள்ல செய்தா அது சரி, தமிழ்நாட்டுல செய்தா அது தவறு. ரெண்டாவது விட இது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை தொடர்ந்துதான் அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியா தான் இதை கொடுத்திருக்கிறாரு ஒழிய புதுசா ஒரு திட்டத்தை தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சு அதுல அவர் ஒன்றும் கொடுக்கல. ரெண்டாவது முதலமைச்சர் சொன்ன மாதிரி எங்களால கொடுக்க முடியும்ன்றதை நாங்க ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறோம். நிரூபிச்சதனுடைய விளைவு தான் இப்ப கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா 1000 அப்படின்றது 2000 ரூபாயை நாங்க கொடுப்போம். எனவே அவங்க சொல்ற மாதிரி இது மக்கள் முடிவு எடுப்பாங்க. நல்லா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா, வெறும் லேப்டாப்பை கொடுத்துட்டா யாரும் படிச்சிட மாட்டாங்க. அது மாசம் அந்த மாதிரி படிக்க போற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதனாலதான் இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்ப 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்குன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். வெறும் லேப்டாப் கொடுத்துட்டா அவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க, படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஹைலி இமேஜினேட்டிவ், சும்மா ஒரு கற்பனாவாதம். அது அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும், ஒவ்வொரு மாதம் அந்த சப்போர்ட்டை தான் தமிழக அரசு கொடுக்குது. எனவே இதை மக்கள் சரியா புரிஞ்சுக்குவாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வாக்களிப்பாங்க. நம்ம மக்களை ஏமாற்றவும் முடியாது, பெருசா பேசி அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பவும் முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.